ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சின்னதாக ஒரு டவுட்டில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? புதுசாக கல்யாணம் ஆனவங்க 1 or 2 இயர்ஸ்குள்ளேயே பேபிஸ் எல்லாம் தள்ளி போடாமல் குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா? அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவாங்க இல்லையா? ஒன்றோட ஒன்று விளையாடும், அது பார்த்துக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் வெளி உலகத்துலேயும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே அவங்க கற்றுக்குவாங்க, ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க. இன்னும் அது நிறைய பேர் சொல்கிறாங்க. அன்பை மையமாக வச்சு, இல்லை நம்ம காலத்துக்கு அப்புறம் ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆகிட்டாலே குழந்தை பிறக்கணும். குழந்தைங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்கு என்னோடய கணவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என் பொண்டாட்டி தான் உயிர். நம்ம 2 பேர்த்தோட மாதிரி நமக்கு ஒரு குழந்தை, நல்ல அழகான வாழ்க்கை, அந்த மாதிரி நினச்சி பெற்றுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. அவங்க மெயினாக கல்யாணம் பண்ணி அன்பில் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி சிலர் குழந்தை எங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை ஈஸியாக கேட்டுடுறீங்க. அதுக்காகவே பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க பெற்றுக்கிறாங்க. இது உண்மை அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? இது சைக்கலாஜிக்கலாக நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அது உண்மைன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாரையும் பார்த்து குழந்தைங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது ரொம்ப பெரிய அஃபென்ஸ்ன்னு தெரியாத வரைக்கும் இப்படியே இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ காயத்தை உண்டாக்கும்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சின்ன டவுட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.